வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தபோது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நாட்காட்டி கேலண்டர் தருவாங்க இல்லையா, அதில் காலை செய்கிற ஜெபம், மாலை செய்கிற ஜெபம், மதியம் செய்கிற ஜெபம்லாம் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். புதன்கிழமையில் ரெகுலர் ப்ரேயர் நடந்தாலும் கூட யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிரிண்டட் ப்ரேயரை புதன்கிழமை சொல்லணும். வாரத்தில் ஒரு நாளாவது அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக புதன்கிழமையில் விட்டும் காலையில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை, மாலையில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை, மதியத்தில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜெபத்தை சொல்லணுங்கிற ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். அடிக்கடி சொல்கிறதுனால அது மனப்பாடம் ஆகிடும். அப்போ நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் பேசுவோம், அது நான் காலையில் இந்த ஜெபத்தை தான் பண்ணுமா, வேறு எதுவும் நான் பண்ணக்கூடாதா, நான் வேறு எதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் ஆசிரியராக இருந்தவர் சொல்லுவார், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலான்டா, எப்படி பண்ணணுங்கிற ஒரு ப்ராக்டிஸுக்காக, ஒரு ஒழுங்குக்காக, உனக்கு கற்றுத்தருவதற்காக, நீ இப்போ ஆரம்பிப்பதற்காக நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், இப்படி தான் நீ பண்ணணும்னு இல்லை. இப்போ ஒவ்வொரு நாள் காலையில் வகுப்பறையில் பாடம் தொடங்கும்போது ஜெபம் பண்ணும்போது ஒரு ஃப்ரேஸ் வச்சுருப்போம். அதாவது எங்களுக்கு பரபரப்பில்லாத காலை நேரங்களையும், பகிர்ந்தளிக்கக்கூடிய மதிய நேரங்களையும், மனரம்யமான மாலை நேரங்களையும், அச்சமற்ற இரவு நேரங்களையும் எங்களுக்கு கட்டளையிடும் கடவுளே அப்படின்னு நாங்களாக எழுதி எங்கள் கிளாஸில் சொல்லுவோம். ஏன்னா காலையில் எல்லாம் பரபரப்பாக இல்லையா, அவசரம் வேலைக்கு போவோம். அதனால் பரபரப்பு இல்லாத காலை நேரம், பகிர்ந்தளிக்கக்கூடிய மதிய நேரம், மதிய நேரத்தில் நான் சாப்பிடும்போது என் சாப்பாடு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு நேரம், மனரம்யமான மாலை நேரம், சாயந்தரத்தில் டென்ஷனாக பரபரப்பாக இல்லாமல் அச்சமில்லாத தைரியமாக சந்தோஷமாக இரவு படுத்து நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறது. அதனால் அச்சமில்லாத இரவு நேரத்தை கொடும் சுவாமி அப்படின்னு நாங்களே ஃப்ரேம் பண்ணி சொல்லுவோம். எனவே ஜெபம் என்பது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது தான். ஆனால் இரவு படுக்கைக்கு போகும் முன்னால் நாம் கடவுளிடத்தில் எழுந்தவொடனே விழித்தோடனே, அப்பா இந்த நாள் முழுக்க என்னை வழி நடத்து. இரவு படுக்கைக்கு போகும் முன்னால் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அரசாங்கத்தில் டிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட். இதை உளவுத்துறை அதிகாரி தயாரிப்பார். ஒரு நாள் முழுக்க மாநிலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு, எங்கெங்கே நடந்துச்சு, இல்லை நாளைக்கு என்ன நடப்பதற்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு உளவுத்துறை அதிகாரி தயாரித்து ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பி, ஹோம் செக்ரட்டரி நேரடியாக முதல்வர் பார்ப்பார், இல்லைனா செக்ரட்டரி ஒன்றை கொடுத்து முதல்வர் பார்வைக்கு அது போகும். டிஎஸ்ஆர், டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட். இன்றைக்கி மாநிலத்தில் இந்த இடத்துல இப்படி இப்படி நடந்துச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி இரவு ஜெபம் இருக்கணும். அப்பா இன்றைக்கி முழுக்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை நான் கடந்து வந்தேன், இந்தந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு, இந்தந்த மனிதர்கள்லாம் பார்த்தேன், இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், இந்த இடத்துல நான் கோவப்பட்டேன், இந்த இடத்துல நான் ஏமாற்றப்பட்டேன், இந்த இடத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், இப்படின்னு எப்படி ஒரு உளவுத்துறை ஒரு முதலமைச்சருக்கு டிஎஸ்ஆர் அனுப்புதோ அது மாதிரி இன்றைக்கி முழுக்க நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம டிஎஸ்ஆரை கடவுள்கிட்ட போய் கொடுக்கணும். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனை நான் கடந்து வந்தேன், இப்படி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, சார் முதலமைச்சருக்கு தெரியாது, அதனால் உளவுத்துறை அதிகாரி தயாரித்து கொடுக்குறாரு, இப்படிலாம் நடந்துச்சு, ஏன்னா எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர் போமாறு. கடவுளுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமே, அவருக்கு ஏன் நான் டிஎஸ்ஆர் கொடுக்கணும்? இதுதானே, கடவுளுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது தெரியும். ஆனால் அதை கொண்டு போய் அவர் இடத்துல நீ சொல்லும்போது, நீ எந்தெந்த இடத்துல இடறி இருக்கிறாய், எந்தெந்த இடத்துல நீ தவறி இருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்கு, அப்பா என்னுடைய சிச்சுவேஷன் இது நமக்கு தெரியும், நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை என் மூளையில் இதெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன், இதை சரி பண்ணுங்கன்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறது. அவருக்கு உன்னுடைய நிழல் தெரியும். ஒவ்வொரு நாளும் நமக்கான நிகழ்ச்சி நிரலை வடிவமைத்து தருகிறவர் அவர்தான். இருந்தாலும் அந்த நிகழ்வுகளிலே நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை கொண்டு போய் அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஆவியை மட்டும் ஒப்படைக்கிறேன், நீங்கள் எதுக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஹியர் மை சப்மிட் மை சோல் அப்படின்னு சொன்னார். எனவே ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும்போது இந்த ஆயுஷ் நாளை எனக்கு கொடுத்தீங்க சாமி, இன்றைக்கி காலையில் நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், இந்தந்த இடத்துலலாம் ஒரு குறை வச்சுருந்தேன், நாளைக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்து இன்னும் சிறப்பாக வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு தினந்தோறும் நீங்களும் கடவுளுக்கு ஒரு டிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.